வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான தகவல். நாளை ஒரு முக்கியமான ரயில் மாற்றத்திற்குட்பட்டிருக்கிறது, பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, சோழவந்தான் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை இந்த முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. பகல் 11:00க்கு தொடங்கக்கூடிய இந்த பணியானது 3:30 மணி வரைக்கும் நடக்கும். அதனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எந்த ஒரு ரயிலுமே இந்த ரூட்டில் கிராஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிடுவாங்க. இந்த நேரத்தில் கிராஸ் ஆகக்கூடிய ஒரே ரயில் கோயமுத்தூரிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய முன்பதிவு இல்லாத ரயில் தான். ட்ரெயின் நம்பர் 16322 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே காலையில் 8 மணிக்கு கோயமுத்தூரில் இருந்து புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு அன்று இரவு 7:40 மணிக்கு போய் சேரக்கூடிய ரயில். நாளைக்கு இந்த ரயில் வழக்கம் போல் கோயமுத்தூரில் இருந்து கிளம்பும். 8 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து ஈரோடு, கரூர் வழியாக திண்டுக்கல் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. திண்டுக்கல்லில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இந்த ரயில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. ஆக நாளைய தினத்தில் மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் நிச்சயமாக இந்த ட்ரெயினில் பயணிக்க முடியாது. காரணம், இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கலுக்கு இந்த ரயில் வந்து சேரக்கூடிய நேரம் 1:25 மணி. ஆக அந்த காரிடர் பிளாக்னு சொல்லுவாங்கள்ல, 11:30 இருந்து 3:30க்குள்ளே இந்த ட்ரெயின் வந்து மாட்டிக்கிறதுனால இந்த ரயிலானது அந்த நேரத்தில் இயங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. அதனால் நாளைக்கு இந்த ரயிலானது கோயமுத்தூர் திண்டுக்கல் ரயிலாக மட்டுமே இயங்கும், கோயமுத்தூர் நாகர்கோவில் ரயிலாக இயங்காது அப்படின்னு தகவல் இருக்கிறது. இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில். முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் இருந்தால் நிச்சயமாக மெசேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால இந்த ரயில் திண்டுக்கல் வரைக்கும் தான் இயங்கும். அதிகமான பேர் இந்த ரயிலை பயன்படுத்துகிறார்கள். நாளைக்கு இந்த ரயிலில் கூட்டம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரயில் மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில் வராதனால அதிகப்படியான பயணிகள் அந்த ஏரியாவுக்கு போகிறவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் நாளைக்கு இந்த ரயில் திண்டுக்கல் வரை மட்டும்தான் இயங்கும் அப்படின்னு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.